விஜய் சேதுபதி தான் படத்தில் வில்லன், மெயின் வில்லனே விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி கொள்றது தான் கதையே. வெற்றிமாறன் அவருடைய மொத்த படங்களையும் அவருடைய ஃபில்மோகிராஃபிலையும் ரொம்ப சீக்கிரமாக முடியக்கூடிய படமாக இப்போ வரைக்கும் இது வந்துக்கிட்டு இருக்கு போல். இது அரசன். பிப்ரவரி மாதம் ஷூட் முடிய போகிறதாகவும், பிப்ரவரிலேருந்து மார்ச்சுக்குள்ளே போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து படம் ஏப்ரல் மேலே வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அனிருத் தயார் நிலையில் இருக்காரா, முடிஞ்சு போச்சா அனிருத்தோட பிஜிஎம் ஒர்க்லாம். அவர் இன்னும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷன் வரட்டும், ஏதாவது கரெக்ஷன் பார்த்து சொல்லிக்கிட்டா போதுன்ற அளவுக்கு படத்துக்கே மியூசிக்கை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காராம். தானவர்கள் வந்து இந்த படத்தை அனிருத்து தான் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதே நேரத்தில் அனிருத்திட்ட இந்த கதையை சொல்லி இந்த கதைக்கு வேறு மியூசிக் எப்போயே போட்டு வச்சுருங்க, ஃபிட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முதல்லே சொல்லி ஏற்கனவே படத்துக்கான மொத்த பிஜிஎம்மே ரெடி பண்ணி வச்சுருக்காராம். ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வந்து நம்ம கூட நேர்காணலில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சத்யன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அரசன் படப்பிடிப்பு வந்து எப்படி போயிட்டு இருக்கு, யாரெல்லாம் இதில் இணைஞ்சிருக்காங்க? விஜய் சேதுபதி சார் ஆல்ரெடி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இது போக புதுசாக யாரெல்லாம் இணைய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ஏதாவது தெரியுங்களா? மாஸ்க் படத்தினுடைய அந்த வெளியீட்டில் வெற்றிமாறன் அவர்களே ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. ஒரு முக்கியமான நடிகை இணைய போகிறாங்க ஆல்மோஸ்ட் சொல்லிட்டார். ஸோ கவின் அண்ட் ஆண்ட்ரியா இருக்கும் பொழுதே அப்போவே எல்லோரும் என்ன சொன்னோம், எல்லோரும் வச்சோம் அப்படின்னா ஆண்ட்ரியா உள்ள வர போகிறாங்கன்னு எல்லாருக்கும் சந்தோஷம். குறிப்பாக என்னென்னா, இந்த படம் வந்து வட சென்னையினுடைய அந்த யூனிவர்ஸ்குள்ளே, அதாவது விசியூ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. வட சென்னை யூனிவர்ஸ்னு சொல்லி ஏற்கனவே போயிட்டுருக்கு. ஸோ அந்த வட சென்னை யூனிவர்ஸ்குள்ளே இந்த படம் வரப்பொழுது அப்படின்றதுக்கு ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் மாதிரி ஆண்ட்ரியா ஜெரமியாவை வந்து உள்ளே கொண்டு வர்றதுனால அவங்களுக்கு லிங்க் ஆகுது. ஏறக்குறைய அதாவது ஒரு 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 சைடில் வந்து எப்படி தனுஷை வந்து ஆண்ட்ரியா இயக்கி வட சென்னையில் தனுஷ் மூலியமாக அவங்களுக்கு நேர்ந்த ஒரு கொடுமைக்கு ஒரு பழிவாங்க போகிற கதை தான் வந்து வட சென்னை பார்ட் 2. அதாவது வட சென்னை அப்படி தான் போகுது, அப்படி தான் நகரப்போகுதுன்றது ரொம்ப அதுலேயுமே வந்து எப்படி ஒன்று வந்து வட சென்னை பார்ட் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜனுடைய பேக் ஸ்டோரி என்ன, ராஜனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, ராஜன் எப்படிலாம் வந்தார், என்ன ஏது, அப்படி ராஜனுக்கான கதையாக இருக்கும். அப்படி இல்லைனா ராஜன்னே ஒரு தனி ஒரு சப்செட்டில் கொண்டு போயிட்டு ராஜனுக்குன்னு ஒரு தனி கதை எழுதலாம் அப்படின்ற மாதிரிலாம் வெற்றிமாறன் சொன்னார். பட் ஆனால் ப்ராப்பராக வெற்றிமாறன் சொல்லும் பொழுதும் சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் வடசென்னைன்றது என்ன நடந்தது, அதுக்கப்புறம் எப்படி தனுஷ் அவர்கள் ஒரு கம்ப்ளீட்டாக வடசென்னை டேக் ஓவர் பண்ணி இவங்களை கொள்கிற அளவுக்கு அவர் ஒரு பெரிய டானா எப்படி உருவானார் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். இந்த வட சென்னை அப்படின்றதில் வந்து பார்த்து கரெக்டாக தனுஷ்னுடைய அந்த 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 ஒரு சீன் இருக்கும் இல்லைங்களா, அவருடைய என்ட்ரி வந்து அவர் நடந்து வர்றது ரொம்ப பிஜிஎம்மோட அது அவ்வளோ மாசான சீனு. ஸோ அவருடைய ரைஸ் வந்து அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இவங்க யார், ஆண்ட்ரியா ஜெரமியா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் இவ்வளோ நாள் மௌனம் காத்துதானே, அப்படி ஒருத்தன் உருவாகணுன்றது இவங்களுக்கு ஒரு தேவை இருந்தது. பட் ஆனால் அது காலம் ரொம்ப கடந்து அவங்க ஹஸ்பண்ட் எப்போ இறக்குறாங்க, இறந்ததுக்கப்புறம் சமுத்திரக்கனியை கல்யாணம் பண்ணுறாங்க, வேண்டாம் வெறுப்பாக கல்யாணம் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. அதற்கு நடுவில் அவங்க எடுத்த ஒரு இன்னொரு முயற்சி தான் அரசன். அதாவது தனுஷுக்கு முன்னால் ராஜன் இறந்ததுக்கப்புறம் நடுவில் அவங்க எடுத்த ஒரு முயற்சி தான். அந்த முயற்சி என்ன ஆச்சு அப்படின்றதான் அரசன் அப்படின்ற ஒரு கதையை நம்ம ஆளுங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை என்னன்னு தெரியல, கதையை ஒரு ஆள் நம்ம ஆளுங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஆண்ட்ரியாவுக்கு ஒரு தம்பி, ஒரு சொந்த தம்பி இருந்ததாகவும், அந்த தம்பி வேறு ஒரு ஊரில் இருந்ததாகவும், ஆனால் அவனுக்கு வந்து அவன் இப்போ ஒரு இது சிம்பு கரெக்டாக பொருந்தோம். நீங்கள் சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம சிலம்பாட்டம்னு ஒரு படம் வந்தது. சிலம்பாட்டம்னு ஒரு படத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அப்பா தான் சிம்புனாலே மாஸ் தானே, அப்பானா அந்த மாஸ் சிம்பு. அப்படிப்பட்ட அப்பாவுக்கு பிறந்த மகன் வந்து சாதாரணமாக மணி அடிச்சுட்டு மாதிரி ரொம்ப அம்பி மாதிரி ஒரு மாதிரி காட்டுறாங்க. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் ஓவர், எங்கள் அப்பாவுக்கு இருந்தது உனக்கும், உனக்கு அப்பனுக்கு இருந்தது உனக்கு இருக்குடா அப்படின்னோடனே அந்த பிரபு குரூப்பு அதெல்லாம் வந்து இறங்கினோடனே அந்த வேறு மாதிரி மாறுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஏறக்குறைய ஆண்ட்ரியாவுக்கு ஒரு தம்பி இருந்ததாகவும், தம்பி வந்து இந்த வட சென்னையினுடைய வாசமே படாமல் வேறு இடத்துல வச்சுருந்ததாகவும், தற்செயலாக இதெல்லாம் கேள்விப்பட்டு அவர் உள்ளே வந்து இறங்கி சம்பவம் செய்கிற மாதிரி, அதில் அவர் தோற்று போகிற மாதிரி ஏறக்குறைய இந்த படத்தில் சிம்பு வந்து இவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி, யார் இந்த சமுத்திரக்கனி அண்ட் கோவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி
அதில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க மூலயமா ஒன்றும், அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க கூட புள்ள வந்து ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் அதனால் எதுவும் முடியாமலோ இல்லை அவங்களால கொல்லப்படுறாரோ இல்லை வேறு யாரால கொல்லப்படுறாரோ, இன்னும் சொல்லப்போனால் காதலால் கொல்லப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் இந்த படம் போகணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு கதை எழுதுகிறாங்க. இது கொஞ்சம் நம்பத்தகுந்த கதையாக இருக்குது. ஏன்னா இதில் காதலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, எப்படி அவருடைய முதல் படங்களில் இவர் பைக்கை வச்சுட்டு தனுஷையும் வச்சுட்டு திவ்யா ஸ்பந்தனா வச்சுட்டு எப்படி ஒரு 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 சில்லிங்கான ஒரு ரொமான்ஸ் இருக்குமோ, படம் முழுக்க ஒரு ரம்மியமான ஒரு ரொமான்ஸ் இருக்குமோ, அந்த மாதிரி இதில் ரொமான்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்குது. வடசென்னை அளவோட கிட்டத்தட்ட வடசென்னையில் பெருசாக இருக்காது, சும்மா ஒரு பேருக்கு அது ஒரு அந்த ஊருக்கு காதலை சும்மா மையப்படுத்துகிற மாதிரி சும்மா ஒரு 4 சீனை வச்சுட்டு அதையும் நல்லா இம்பேக்டாக கொடுத்துருவார். ஒரு சீன் வச்சாலும் அவர் அவ்வளோ இம்பேக்ட் கொடுப்பாருன்றதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் வடசென்னையை விட டபுள் டோஸ் ஏற்கனவே இந்த படத்தில் போட்டிருக்காரு. வடசென்னையோட டபுள் இதில் காதலால் இந்த அரசன் வந்து வீழ்த்தப்படுகிறான், அந்த காதலினால் வீழ்த்தப்படுகிறான். ஆனால் இவன் வந்து சமோ ரிலேட்டட் டு ஆண்ட்ரியா ஜெரமே அப்படின்ற மாதிரி ஒரு கதை போயிட்டுருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இவர் எதுக்கு வராரு, விஜய் சேதுபதி எதுக்கு வராரு அப்படின்ற ஒரு கதையை கேட்டால், விஜய் சேதுபதி தான் படத்தில் வில்லன், மெயின் வில்லனே விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி கொள்வது தான் கதையே. விஜய் சேதுபதி இந்த என்ன சொல்கிறது, அது ஏறக்குறைய அவர் இந்த வாத்தியார்னு முன்னாடி படத்தில் வர்றாரு இல்லைங்களா, அதை விடவும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோலில் வராரு. அவரை கொள்வது தான் கதையே. ஃபுல்லாக எண்ட் ஆஃப் 70 ஏர்லி 80s இருக்கக்கூடிய படம். அதில் இவங்களுக்கு யார், அதாவது வடசென்னை ராஜன் குரூப் எப்படி இருக்கோ அதே மாதிரி வடசென்னையில் இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு குரூப் இருந்ததாகவும், அந்த குரூப்பு யார் என்ன ஏதுன்ற பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் இல்லை, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அதற்கு ஒரு டானாக யார் விஜய் சேதுபதியை வச்சு அந்த விஜய் சேதுபதியை இவர் போய் கொள்றதா ஒரு கதை. அதில் கொல்லப்படலை, இவர் வீழ்த்தப்படுறாரு அப்படின்ற மாதிரி பல சினாப்சிஸ் இதுக்கு இருக்குது. பல வகையாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னா, அதாவது ரொம்ப சிம்பிளாக இதில் யோகலக்ஷ்மியோடைய கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். அது மெயினாக இந்த கதையை படித்த உடனே ப்ரொடியூசர் சொல்லியிருக்கார். ப்ரொடியூசர் தானு சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு இந்த பொண்ணு சரியாக வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய ப்ரொடியூசரோட சஜஷன் தானே. ப்ரொடியூசரோட சஜஷனை பல இடத்துல நான் எடுத்துக்குவேன். இதில் என்னமோ தெரியல, இவர் சொன்னவுடனே எனக்கு அது ஏற்றுக்குச்சு, இவர் சொன்னவுடனே எனக்கு அது சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னா குரல் அப்படின்னு சொல்லி டூரிஸ்ட் ஃபேமிலியில் யோகலக்ஷ்மின்றவங்க வருவாங்க இல்லையா, அது எப்படி இவ்வளோ நாள் சும்மா இல்லை. ஏன்னா சூப்பர் ஸ்டார்னு பேர் வச்சதில் ஆரம்பித்து, பைரவி படம் எடுத்ததில் ஆரம்பித்து, பைரவி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில் ஆரம்பித்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தானு தான். இன்றைக்கி தானு அளவுக்கு ஒரு இண்டிபெண்ட் ப்ரொடியூசர், அவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் திறன் கொண்ட ஒரு ப்ரொடியூசர் இருக்காருன்னா இல்லை. ஒரு கபாலி படத்தை ஏறக்குறைய உலகம் முழுக்க ஒரு சன் பிக்சர்ஸ், ஒரு லைக்கா, இன்னும் சொல்லப்போனால் ஒரு இராஸ் இன்டர்நேஷ்னலோ, அது பழைய அப்படி இல்லைன்னா ஒரு யஷ்ராஜோ, இவங்கெல்லாம் பண்ண முடியாத விட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மார்க்கெட்டிங் பண்ணுவார், புதுமையான மார்க்கெட்டிங்கள் பண்ணக்கூடியவர். இந்த மாதிரியான இதுலேயே ஊறி வாழ்ந்து தெளித்து வளர்ந்தவர் யார், தானு அவர்கள். கதையை கேட்ட உடனே இந்த பிள்ளை அது கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது உடனே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அவருடைய முதல் படத்தில் சந்தானம் வேண்டாம், சந்தானத்தினுடைய ட்ராக்கே கம்ப்ளீட்டாக வேண்டாம், சந்தானத்தினுடைய ட்ராக்கை கம்ப்ளீட்டாக வேணும், எனக்கு காமெடி இல்லாமல் படமே கொண்டு போக முடியாது அப்படின்னா சந்தானத்தை நான் ட்ராக்கே எழுதலை, ஆனால் காமெடி வேணும்னு ப்ரொடியூசர் சொன்னதுனால நான் ஒரு ட்ராக் எழுதி உள்ளே வந்து சந்தானத்தை உங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்குது, இதுதான் கதை, அந்த கதையில் நீங்கள் எப்படியாவது ஃபிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுத கொடுத்துட்டேன். அவரே எழுதி கொண்டு வந்தது தான் அதை. ஸோ ப்ரொடியூசருடைய ஒரு டேரக்டராக தான் இருக்கிறார். என்னதான் இருந்தாலும் அவருடைய ஆர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்றதில், அந்த அவருடைய ஆர்ட்டில் எந்த வகையில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ப்ரொடியூசருடைய தேவையும், ஏன்னா ப்ரொடியூசருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், அவங்களுக்கும் வந்து வெற்றி தோல்வி தெரியும், அவங்களும் வந்து பிஸ்னஸை பார்க்குறவங்கன்றதுனால அவங்களுக்கும் மரியாதை கொடுக்குறேன். ரெண்டாவது அவங்க சம்பளம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இதில் இவர் சொன்ன உடனே, அதாவது தானவர்கள் சொன்ன உடனே இந்த செலெக்ஷன் கரெக்டாக இருந்ததாகவும், வேறக்குறைய ஒரு 6 நாள் கால் ஷீட் கொடுத்து ஷூட்டே முடிஞ்சதாகவும் பேசுகிறாங்க. ஸோ நவம்பர் 24 ஷூட் ஆரம்பிச்சது. ஏறக்குறைய அதாவது இவர் வெற்றிமாறன் அவருடைய மொத்த படங்களையும், அவருடைய ஃபில்மோகிராஃபிலையும் ரொம்ப சீக்கிரமாக முடியக்கூடிய படமாக இப்போ வரைக்கும் இது வந்துக்கிட்டு இருக்கு போல், இது அரசன். ஏன்னா இவருடைய ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. யார், தானு சாருடைய மகன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவர் தான் இப்போ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பார்க்குறாரு. ஸோ அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை ரொம்ப
கடகடன்னு முடிக்கிறதுக்கான என்ன வேலைகள் ஈஸியான கோஆர்டினேஷனு பிஆர்ஓஸோட ஹெல்ப்போட கடகடன் கோஆர்டினேட் பண்ணி தேவையான செட்டெல்லாம் வந்து ஏறக்குறைய 15 நாளைக்கு முன்னாடியே, அதாவது ஒரு ஷூட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடி செட் ரெடி ஆகும். இது 15 நாளைக்கு வாடகை போனாலும் பரவாயில்ல, நமக்கு ஷூட்டு சீக்கிரம் முடியுன்றதால 15 நாளைக்கு முன்னாடியே செட்டை எரெக்ட் பண்ணி அந்த காஸ்ட்டை தள்ளி போகிற காஸ்ட்டை இது பண்ணிக்கிறாங்க. இப்போவே ஆஸ் வி ஸ்பீக் இப்போவே இந்த பிப்ரவரி மாதம் ஷூட்டு முடிய போகிறதாகவும், பிப்ரவரிலேருந்து மார்ச்சுக்குள்ளே போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து படம் ஏப்ரல் மேலே வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு செட்டு ரெடியாக இருக்கான். போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அனிருத் தயார் நிலையில் இருக்காரா, முடிஞ்சு போச்சா அனிருத்தோட பிஜிஎம் ஒர்க்லாம். அவர் இன்னும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷன் வரட்டும், ஏதாவது கரெக்ஷன் பார்த்து சொல்லிக்கிட்டா போதுன்ற அளவுக்கு படத்துக்கே மியூசிக்கை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காராம். ஏன்னா தானு அவர்கள் வந்து இந்த படத்தை அனிருத்து தான் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதே நேரத்தில் அனிருத்திட்ட இந்த கதையை சொல்லி இந்த கதைக்கு வேறு மியூசிக் இப்போயே போட்டு வச்சுருங்க, ஃபிட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முதல்லே சொல்லி ஏறக்குறைய படத்துக்கான மொத்த பிஜிஎம்மே ரெடி பண்ணி வச்சுருக்காராம். நீ போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக போய் மியூசிக்கை ஃபீட் பண்ணுறது மட்டும் தான் வேலை, வேறு எதுவுமே வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரெடியாக இருக்குது போல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டீசர் சீனு கம்ப்ளீட்டாக முழுக்க எடிட்டர் ஸ்டேபிளில் இருக்கான். அப்போ எடிட்டர் ஸ்டேபிள்லேருந்து அவங்க கொடுத்த ஒரு சின்ன தரவு, அதாவது அது ஒரு மூலியமாக நமக்கு வந்த தரவு என்னென்னா, இதுவரை இருக்காத ஒரு கோர சம்பவம் இருக்கும் தமிழ் சினிமாவில். இதுவரைக்கும் பார்க்காத கோர சம்பவம் ஒன்று நடக்க போகுது. அது சிம்பு பண்ண போகிறாருன்றது தான் அதில் ஒரு மிகப்பெரிய. சிம்புவை அப்படி பார்த்துருக்கவே மாட்டோம். சிம்பு படத்தில் அப்படி ஒரு சீனே கிடையாது. தமிழ் சினிமாலே அப்படி ஒரு சீன் கிடையாது. அப்படி ஒரு ஓவரால் ஒரு நைட்டு ஷூட்டு, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3.5 நாளில் எடுத்த ஷூட்டு வெறும் 15 நிமிஷம் தானா. அந்த 15 நிமிஷம் ஒரு 3 படம் பார்த்த மாதிரி இருக்குமா. அந்த 15 நிமிஷம் கொடுக்குற கூஸ் பம்ப்ஸு நமக்கு, அதாவது சிம்பு அப்படின்றவர் யார், அவர் யாருடைய மகன், அவருடைய பொட்டன்ஷியல் என்ன, அவருடைய எக்ஸ்ட்ரீம் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றதையும் காட்டுமா. ரெண்டாவது, அவார்டுக்கு எல்லா வகையிலையும் பொருத்தமான ஒரு சில சம்பவங்கள்லாம் அந்த 15 நிமிஷத்துலே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எடிட்டிங் ரூம்லேருந்து. எடிட்டிங்கும் எப்போவுமே இது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைரக்டர்ஸ், எந்த டைரக்டர் கலைப்புலிதான சார் படத்துக்கு அவருடைய ப்ரொடக்ஷனில் படம் எடுத்தாலும் ஒரு சைடில் கதை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ரீல் ரெடி ஆச்சுன்னா அந்த ரீல் எடிட்டிங் ஆரம்பிச்சிடும். இதுதான் அவர். அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து கட் பண்ணுறது பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறதுல எதை தடுக்கணும், ஒரு ஏடி அனுப்பிடுவாராம். இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வச்சுருவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய டேரக்டர், ஓகே அஃப்கோர்ஸ் நீங்கள் நேஷனல் அவார்டு இதெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, என்ன பண்ணுவோம், ஒரு ரீல் முடிஞ்சிருச்சா, ரீல்னால் நான் அந்த காலத்தில் உள்ளதில் சொல்கிறேன், ஒரு ரீல் முடிஞ்சு ஒரு ஓகே இப்போ நம்ம பேசுகிறோன்னா இப்போ என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக ஒரு ஷார்ட்டு ஒரு 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 செஷன் முடிஞ்சுதா, அந்த செஷன் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் ஏடி ஒருத்தர் அனுப்புங்க. இதை தேவையில்லாத முதல்ல கட் பண்ணி போட்டுருவோம். ஃபஸ்ட்டு தேவையில்லாதன்னு இருக்கும். ஏன்னா டேக்கு ஒரு 15 டேக்கு 30 டேக்கு 40 டேக்கு இருக்கும். தேவையில்லாத டேக்கெல்லாம் முதல்ல கட் பண்ணிடுவோம். தேவையில்லாத டேக்கை கட் பண்ணும்பொழுது இப்போ ஏடி அமைச்சத்துக்கு அமைதியாக கட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதிலே பார்த்திங்க அப்படின்னா இது டேரக்டருக்கு பிடிக்காதுன்ற டேரக்டர் தாட்டை வச்சுக்கிட்டு அவங்க கட் பண்ணணும். அதெல்லாம் வச்சு கட் பண்ணி எப்பயுமே கட் பண்ணி முதல்லே வந்து அட்லீஸ்ட் வந்து 70% அந்த ஃபிலிம் வந்து டேபிளில் ரெடியாக இருக்கும். டேரக்டர் வந்து உட்காந்து, ஏன்னா கட் பண்ணதை தூக்கி தூரம் போட போகிறாங்க, அதையும் வச்சுருப்பாங்க. இல்லை இது நல்லா இல்லை, நீ எனக்கு அதை ஒரிஜினலாக எடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இருக்கிற டேக்கெல்லாம் பார்த்து மறுபடியும் ஒரு ஆட் பண்ணால் ரிமூவ் பண்ணால் பண்ணுவார். அது வேறு. ஆனால் 70% படம் ரெடியாக இருக்கும். கோர்வையாக இல்லைனாலும் கூட படத்தில் உள்ள சீன்ஸ் ரெடியாக இருக்கும். அதை கோர்வையாக ஆக்கி அதில் அதை வேகமாக்குறதும் ஸ்லோவாக்குறதும் சீன்ஸை வச்சுருக்கிறதும் எடுக்கிறதும் வந்து கலைப்புலிதான அவர்களுடைய எல்லா டேரக்டர்ஸோடையும் பதிவான வேலை. அதற்கு ஏறக்குறைய வெற்றி அவர்களும் ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் டேரக்டர், அதாவது எடிட்டர்ஸ் டேபிளும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கு. படம் பிப்ரவரியில் ஷூட்டிங் முடிஞ்சுன்றாங்க, ஜனவரியில் முடிஞ்சாலும் ஆச்சரியத்துக்கு இல்லைன்றாங்க. படம் கம்பல்சரி மேலே ரிலீஸ் பண்ணணும், ஏப்ரல் மேலே ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா தானு அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த அந்த சம்மர் ஹாலிடே, சம்மர் ஃபெஸ்டிவல்ன்றதை ரொம்ப நம்புகிறார். ஏன்னா அவர் அந்த காலத்து ஆள், அந்த காலத்து மனுஷன். இப்போ தான் அந்த பொங்கல் தீபாவளி விட்டால் தான் படம் ஓடுன்ற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சுருக்காங்க லூஸ் மாதிரி. ஆனால் அந்த காலத்துலலாம் இந்த ஹாஃப் இயர்லி லீவ், குவார்ட்டர்லி லீவ் நம்மளாம் பார்த்துருப்போம். ஹாஃப் இயர்லி லீவ், குவார்ட்டர்லி லீவு, ஆனுவல் லீவுக்குலாம் அவ்வளோ மதிப்பு இருக்கும். ஏன்னா ஃபேமிலிங்களாம் அப்போ தான் பசங்களை கூட்டு போய் ஃபேமிலியாக பார்க்கும். பட் ஆனால் இது ஒரு ஏ ரேட்டட் ஃபிலிமாக அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த போகிற இருக்கும். அது ஒரு கன்சர்னா, அது ஒரு கன்சர்ன். இதில் என்னென்னா, அது ஏதாவது ஒரு வகையில் தள்ளி கொண்டு போகலாமா அப்படின்றத பார்க்குறாங்க. ஏன்னா தானு சார் அந்த ரிஸ்க்லாம் எடுத்ததில் எடுக்க வேணாம், ஏன் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு போல். ஸோ அது ஏதாவது ஒரு வகையில் தள்ளி கொண்டு போகலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு போல். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போது நீ ஒரு இடத்துக்கு உங்களுக்கு நம்ம 4 நாளில் 400 கோடி அடித்தது கூலி. 4 நாளில் 400 கோடி அடிக்கிற படம் தமிழ்நாட்டிலாம் கிடையாது. 400 கோடி அடித்த படமே தமிழ்நாட்டில் இல்லை. 4 நாள் 400 கோடி அடித்த படம் கூலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்துருச்சு, ஃபேமிலி தலைவருடைய ஹார்ட்கோர் இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஃபேன்ஸ் படம் பார்த்து முடிச்சிட்டானுங்க. 400 கோடி கொடுத்துட்டானுங்க.
அதுக்கப்புறம் அவருடைய ஆஸ்தான அவர் உருவாக்கி வச்ச கிட்டத்தட்ட விதை போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மரமாக முளைச்சி நிற்கிற ஃபேமிலி ஆடியன்ஸு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா படத்துக்கும் அவங்க தான் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறது தேவையானதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் உள்ள வர வைக்க முடியாமல் போயிடுச்சு கூலி. அதனால தான் அங்கங்கே தட்டி மறுபடியும் 700 கோடி இருந்த 30 நாள் ஓடி 700 கோடி கொண்டு வந்து நின்றுச்சு. இல்லைனா படம் 400 கோடிக்கு ஆரம்பித்த கூட 700 சும்மா 100-150 கோடிக்கு வந்தாலே அவருடைய படம் 500-600 கோடி 700 கோடின்னு வந்துடும். 400 கோடியில் ஆரம்பித்து 3 நாள் 4 நாள் ஆரம்பித்து ரொம்ப அதற்கு காரணம் தான் அது அவருக்கு தெரியும். யார் தானுசாருக்கு தெரியும். அதனால் எந்த வகையில் அந்த படத்துக்கு அவரே போய் இதை ஜிபிஎஃப்சியில் எதையாவது ஒன்று பேசி கீசி வச்சு இல்லை அவரே வந்து தணிக்கையப்போ உட்காந்து எதையாவது கட் பண்ண முடிஞ்சதா வாய்ப்பு இருக்கான்னு வெற்றிமாறன் வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு உத்தேசம் ஏதாவது இருக்குமான்னு பார்க்குறாராம். பட் ஆனால் படம் போகிற போக்கில் அதுக்கு வாய்ப்பே இல்லை போல. சரி அட்லீஸ்ட் வந்து எதையாவது ஒன்று பண்ணி ஒரு சில சீரை கொண்டு வந்து இப்போ நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா 18+ இருக்குது, 15 இருக்குது, 13 கேட்டகரி இருக்குது. அதுலேயாவது ஃபிட் பண்ணி வெளிநாட்டிலேயாவது ஓட வைக்கலாம் அப்படின்றதாவது முயற்சி நடந்துகிட்டு இருக்கு போல. இதில் எது நடந்தாலும் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன் அண்ட் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலிங் த ப்ரொடக்ஷன் வந்து இவர் என்றைக்கு நஷ்டப்பட மாட்டார். அது வெற்றிமாறன் நமக்கு நஷ்டமே கொடுக்காத டேரக்டர். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்தினுடைய கலெக்ஷன் மிகப்பெரிய கலெக்ஷன் இருக்கும். எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தில் சிம்பு என்ன ஆக போகிறாரு, சிம்பு நமக்கு எப்படி தெரிய போகிறாருன்றதை இன்றைக்கி பல பேரோட எக்ஸ்பெக்டேஷன், பல பேருடைய ஒரு ஆச்சரியமாக சிம்புவை பார்க்குறது வைக்கிறது எப்படி, அது அனிருத் பீஜமில் என்னமா மாஸ் பண்ண போகிறாரு வைக்க போகிறாரு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது வட சென்னையை வேறு வகையில் காட்ட போகிறாங்க, அதையும் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்க போகிறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் தனுஷ் இதோட ஒரு டபுள் மடங்கில் வந்து போட போகிறாரு, அது வேறு கதை. ஆமாம். ஓகே, நான் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தனுஷ் சாருக்கு வந்து அவருக்கு நல்லா தெரிய வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார். அவர் தான் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சார். அவருடைய படங்கள் இல்லை அப்படின்னா தனுஷரோடைய ஒரு லைஃப்லேயே வந்து டோட்டலாக கொஞ்சம் டவுனில் அப்படி தான் இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரியே அவர் பேசப்படுற விஷயமாகவே இருக்கும். இப்போது திரும்ப வந்து வெற்றிமாறன் கூட வந்து சிம்பு சார் இணைகிறாரு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இப்போ எல்லாருமே பார்க்கப்பட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு வெயிட்டிங்கில் இருக்கிற ஒருத்தர் இன்னொரு பெரிய டேரக்டர் கூட இணைஞ்சு இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய படம் தர போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நானும் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய தகவல்களை வந்து நன்றி. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நான் அவங்களை சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, வணக்கம்.